ஹெரகட்டாவின் போதைப்பொருள் வியாபாரத்திற்கு உதவிய போலீசார் அம்பலப்படுத்திய தேசபந்து. திடீரென மட்டக்களப்பில் மீண்டும் சுற்றி வளைக்கப்பட்ட பிள்ளையான் குழு. ஆடை தொழிற்சாலை மூடப்படுவது சாதாரண விடயம், ஆளும் தரப்பு தெரிவிப்பு. பாடசாலை நிகழ்வுகளில் அரசியல்வாதிகளின் பிரசன்னம் அதிகரிப்பு. ரணில் தலைமையில் புதிய அரசியல் கட்சி. கஜேந்திரகுமார் சுமந்திரன் சந்திப்பு. மீண்டும் கொரோனா வைரஸ், வெளியான அதிர்ச்சிகர கணிப்பு. அமெரிக்க அரசை உலுக்கிய எலான் மஸ்கின் திடீர் பதவி விலகல். ஆடை தொழிற்சாலைகள் மூடப்படுவது சாதாரண விடயமே என ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலி கேமச்சந்திர தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி அரசியல் விவாதம் ஒன்றில் பங்கு பெற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நெக்ஸ்ட் ஆடை தொழிற்சாலை மூடப்பட்ட விவகாரம் தேவையற்ற வகையில் அரசியல்மயப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கைத்தொழிற்சாலைகள் மூடப்படுவதும் திறக்கப்படுவதும் சாதாரண விடயமே, இதனை தேவையின்றி அரசியல்மயப்படுத்தக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நிறுவனங்களின் தீர்மானத்திற்கு அமையவே இந்த நிறுவனங்கள் மூடப்படுவதாகவும் கடந்த ஆண்டிலும் கொக்கல பகுதியில் ஆடை தொழிற்சாலை ஒன்று மூடப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். கைத்தொழிற்சாலைகள் மூடப்படுவதனால் முதலீடுகள் வெளியே செல்வதாக கருதப்பட முடியாது எனவும் நிறுவனங்கள் வியாபார ரீதியான தீர்மானங்களின் அடிப்படையில் மூடப்படுவதாகவும் லக்மாலி ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். ஹரகட்டாவின் போதைப்பொருள் வியாபாரத்திற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் தென்மாகாணத்தின் பெரும்பாலான போலீஸ் அதிகாரிகள் அவரிடமிருந்து நிதி பெற்றுள்ளனர் என தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். கடந்த 28ஆம் தேதி நாடாளுமன்றில் தேசபந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்வதற்கான முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் சிறப்பு விசாரணை குழு முன்னிலையிலேயே அவர் இந்த கருத்துக்களை முன்வைக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி தெலிப பீரிஸ் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். 2023/12/31 கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் 8 உத்தியோகத்தர்கள் அடங்கிய குழு ஒன்று ரகசியமான முறையில் தென்மாகாணத்திற்கு சென்றுள்ளது. இந்த குழுவினர் அங்கு செல்வதை தென்மாகாண பிரதி போலீஸ் மா அதிபருக்கோ அல்லது மாத்திரை சிரேஷ்ட போலீஸ் மா அதிபருக்கோ அல்லது வெலிகம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கோ முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்ததா. தென்மாகாணத்தில் நான் சுமார் 3 ஆண்டு காலமாக போலீஸ் அத்தியட்சராக பதவி வகித்துள்ளேன். மாத்தறையின் நிலவரத்தை நன்கு அறிவேன். நதுன் சீதிக விக்ரமரத்னேனும் ஹரகட்டாவின் போதைப்பொருள் வர்த்தகத்தின் பூர்வீகமே மாத்தறை மாவட்டம் உள்ளது. தென்மாகாணத்தில் பெரும்பாலான போலீஸ் அதிகாரிகள் ஹரகட்டாவுக்கு எதிராக செயற்படவில்லை. அவருக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுத்தால் இரவில் கொலை செய்யப்படுவோம் என்ற அச்சநிலை காணப்பட்டது. ஒரு சிலர் ஹரகட்டாவின் போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் ஏனைய சட்டவிரோத வியாபாரங்களூடாக பணம் பெறுபவர்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். புதிய தொழில்நுட்பத்துடன் முன்னேறி புதிய அரசியல் கட்சியை நிறுவுவதற்கு பாடுபடுவேன் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகள் குழுவில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை காட்டிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் குறைவான வாக்குகளை பெற்று அரசாங்கம் முதல் தடவையாக வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. அரசாங்கத்தின் கடந்த கால நடவடிக்கைகளினால் மக்கள் ஆணை வழங்கியவர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இப்போது நாம் புதிய கட்சி ஒன்றை உருவாக்க வேண்டும் என ரணில் இதன் போது கூறியுள்ளார். உள்ளூராட்சி நிறுவனங்களின் பிரதிநிதிகளாக புதிய உறுப்பினர்கள் கட்சிக்காக ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் பதவியேற்றனர். குறித்த பதவியேற்பு விழா ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகொத்தவில் கட்சி தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் நடைபெற்றது. முன்னணி கட்சி ஆர்வலர்கள் உட்பட ஒரு குழு மக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரனுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இன்றைய தினம் இடம்பெற உள்ளது. கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிகளவான வாக்குகளை பெற்ற கட்சிகளுக்கு தவிசாளர் பதவி வகிப்பதற்கான ஆதரவினை ஏனைய கட்சிகள் வழங்க வேண்டும் என்ற கோட்பாட்டினை இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் ஏற்கனவே தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் எம்.ஏ. சுமந்திரனின் அதே கருத்திற்கு அமைவான கருத்தொன்றினை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கூறியிருந்தார். இதற்கு மேலதிகமாக எம்.ஏ. சுமந்திரன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிக
அதிக வாக்குகளை பெற்ற கட்சிக்கு அடுத்ததாக கணிசமான வாக்குகளை பெற்ற கட்சி உபதவிசாளர் பதவியை வகிக்க முடியும் என்ற கோட்பாட்டினையும் குறிப்பிட்டிருந்தார். எனவே குறித்த விடயங்கள் தொடர்பாக உள்ளூராட்சி மன்றில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக மாத்திரமே இன்றைய தினம் கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக தமிழரசு கட்சியின் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பாடசாலை நிகழ்வுகளில் அரசியல்வாதிகளின் பிரசன்னம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசு பாடசாலைகளில் நடைபெறும் நிகழ்வுகளில் அரசியல்வாதிகள் பங்கேற்பதனை தடை செய்யும் சுற்று நிருபத்தை மீளவும் அமல்படுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தினால் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. பிரதமரும் கல்வி அமைச்சருமான கரணி அமரசூரியவிடம் எழுத்து மூலம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளில் நடைபெறும் நிகழ்வுகளில் அரசியல்வாதிகள் பங்கேற்பது அதிகரித்துள்ளதாக ஆசிரியர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இவ்வாறு அரசியல்வாதிகள் பங்கேற்பதால் பெற்றோருக்கு கூடுதல் செலவு ஏற்படுவதுடன் மாணவர்களின் கற்கை நடவடிக்கைகளும் பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் பாடசாலை நிகழ்வுகளில் பங்கேற்ற போது அப்போதைய எதிர்க்கட்சியான தற்போதைய அரசாங்க உறுப்பினர்கள் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். தற்போதைய அரசாங்கத்துடன் இந்த எதிர்ப்பு வெளிப்பாட்டுக்கு ஆசிரியர் சங்கமும் ஒத்துழைப்பை வழங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு சிறிது காலத்திலேயே அளித்த வாக்குறுதிகளை மறந்து செயல்படுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. அனுரு அரசாங்கம் ஆட்சியமைத்த பின்னர் நாட்டில் தொடர்ந்தும் கைதுகள் இடம்பெறுகின்றன. தடுப்பு காவல்கள் தொடர்கின்றன. குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரின் விசாரணைகள் தீவிரமாகின்றன. இதன் அடிப்படையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவின் அடிப்படையில் தற்பொழுது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் விசாரிக்கப்பட்டு வருகின்றார். இந்த நிலையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தொடர்புபட்ட பல கொலைகள் மற்றும் கொள்ளைகள் தொடர்பிலான விடயங்கள் குறித்து குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் களத்திற்கு சென்று நேரடியாகவே விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குறிப்பாக அரையம்பதி பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் காத்தான்குடி பகுதியில் சாந்தன் படுகொலை, கல்லடி பாலம் பகுதியில் இடம்பெற்ற போலீஸ் சக்தியின் படுகொலை என பல விடயங்கள் குறித்து பிள்ளையானிடம் விசாரணைகள் நடாத்தப்படுகின்றன. ஜப்பானின் பாபா வாங்கா என அழைக்கப்படும் ரியோ ரட்சுசி என்பவரின் தீர்க்க தரிசனம் ஒன்று தற்பொழுது வைரலாகி வருகின்றது. 1999 ஆண்டு த ஃபியூச்சர் ஆஸ் ஐ சீ இட் எனும் புத்தகத்தை எழுதிய ஜப்பானிய மாங்கா கலைஞரான ரியோ ரட்சுகி என்பவரின் கணிப்புகள் தொடர்ந்தும் பாபா வாங்காவின் கணிப்புகளுடன் ஒப்பிடப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தற்பொழுது இவர் வெளியிட்டுள்ள கருத்துக்களும் மக்கள் மத்தியில் பாரிய பேசுபொருளாக மாறியுள்ளது. இதன்படி 2020 ஆண்டு ஒரு மர்ம வைரஸ் உருவாக்கும் என்றும் அது ஏப்ரல் மாதத்தில் குறைந்து மறைந்துவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 2030 ஆண்டில் அதே வைரஸ் மீண்டும் மிகவும் மோசமான தாக்கத்துடன் உருவாக்கி பரவும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதே தீர்க்க தரிசனம் தற்பொழுது பாபா வாங்காவினுடைய எதிர்கால கணிப்புகளுடன் ஒப்பிடப்பட்டு வைரலாகி வருகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தில் இருந்து விலகுவதாக எலான் மாஸ்க் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பில் எலான் மாஸ்க் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க அரசின் நிர்வாக செலவினங்களை குறைக்க DOGE இன்றைய புதிய துறை உருவாக்கப்பட்டு பிரபல தொழிலதிபர் எலான் மாஸ்க் அதன் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார். ட்ரம்ப் அளித்த இந்த பதவியில் 130 நாட்கள் பணியாற்ற எலான் மாஸ்க் ஒப்புக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அதிரடியாக நிர்வாகத்தில் அவர் பல மாற்றங்களை கொண்டு வந்தார். இதன் மூலம் அமெரிக்க அரசுக்கு ஒரு நாள் செலவிலிருந்து இந்திய மதிப்பில் ரூபாய் 34,000 கோடி வரை குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் தனது பொறுப்பில் இருந்து விலகுவதாக எலான் மாஸ்க் திடீர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்.